அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா தினத்தந்தியோடைய குறுக்கெழுத்து போட்டி பார்க்க போகிறோம். இன்னும் சால்வ் பண்ண ஆரம்பிக்கல, இன்றைக்கி டைரெக்டாகவே சால்வ் பண்ணுவோம். டேட் என்னென்னா 19/8/2026ங்க, அதாவது புதன்கிழமை. வாங்க சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். அகில இந்திய வானொலி. அகில இந்திய வானொலி அப்படின்னா என்னன்னு கேட்காங்க. ஆல் இண்டியா ரேடியோ. ஆல் இண்டியா ரேடியோவை நீங்கள் என்னென்ன நேமில் சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆகாசவாணி. பதில் என்ன? ஆகாசவாணி. நீ வந்து 3 சுழி நீ வரணுங்க, கவனத்தோடு எழுதுங்க. ஆல் இண்டியா ரேடியோ வந்து 1937 ஆரம்பிச்சிட்டாங்க, தமிழ் அண்டு ஹிந்தியில். ஆகாசவாணி அப்படிங்கிற அதுக்கு நேம் கன்வெர்ட் பண்ணது 1956. ஒன்று மேலேருந்து கீழே என்ன? கழிவு விற்பனை. ஆடி மாதம் வியாபாரமே இருக்காது, ஏன்னா வந்து கல்யாண விஷயம் முகூர்த்த நாள் எதுவுமே கிடையாதுங்கனால, நல்ல ஈவெண்ட்லாம் நடத்த மாட்டாங்கங்கனால தள்ளுபடி விற்பனைன்னு கொடுப்பாங்க. அது என்ன தள்ளுபடின்னு சொல்லுவோம்? ஆடி தள்ளுபடி. ஆடி தள்ளுபடி. ஓகே. டிஸ்கவுண்ட் சேல். ஓகே. அப்போ 4 இடமிருந்து வளம் என்ன? பர்மன். நல்லா குண்டாக இருக்காத பர்மனாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. தடிமன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்க. நீங்கள் தடிமன்னு எழுதுனீங்கன்னா 2 மேலேருந்து கீழே என்னென்னு எழுதுவீங்க? தமக, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் ஜி.கே. வாசன் அவர்கள். ஓகே. தமிழ் மாநில காங்கிரஸுடைய தலைவர். 7 வல்லம் வந்து இடம் என்ன? எடை, வெயிட், கணம், பாரம், சுமை. இங்கே வந்து நம்ம பளு எழுதலாம். ஓகே. 11 வலம் இருந்து இடம் என்ன? சடுகுடு விளையாட்டு. சடுகுடு அப்படின்னா அது என்ன கேம் அப்படின்னு கேட்காங்க. கபடி. இந்த சைடு வந்த ஹிண்ட்டை வச்சு அகைன் சால்வ் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்த ஹிண்ட்டு RA. இதை விட்டு வாழை பிடிப்பது என்பது. இதை வந்து 2-3 விஷயமாக சொல்லுவாங்க. தலையை விட்டு வாழை பிடிப்பாங்கன்னு, ஆனால் 3 எழுத்துக்கு. கொம்பை விட்டு வாழை பிடிப்பாங்கன்னு சொல்லுவாங்க, அதுவும் கிடையாது. தும்பை விட்டு வாழை பிடிப்பானேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் பழமொழியில் கரெக்டாக உள்ளது. கொம்பை விட்டு வாழை பிடிப்பானேன்னு சொல்லுவாங்க. மாடை பிடிக்கக்கூடிய கொம்பை விட்டுட்டு வாழை போய் பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பழமொழி என்னென்னா தும்பை விட்டுட்டு, நீங்கள் பேச்சு வழக்கில் எழுதுவீங்கன்னா கொம்பை விட்டுன்னு எழுதிக்கோங்க. மாடோட கொம்பை விட்டுட்டு மாடை வாழை பிடிக்கக்கூடாது. அதே மாதிரி தும்பை விட்டுட்டு வாழை பிடிப்பானேன்னா தும்பை பூவை பிடிக்க விட்டுட்டு அதோட தண்டை போய் பிடிச்சிட்டு இழுத்துட்டு இருக்கக்கூடாது. ஓகே. 2 மேலேருந்து கீழே என்ன? 3 மேலேருந்து கீழே என்ன? சந்தேகம், டவுட், ஐயம். கிளாஸ்லலாம் டவுட் வரும்ல, அந்த விடை இடத்துலலாம் நமக்கு டவுட் வரும்ல, அதை தான் சொல்கிறோம். அப்படின்னா 3 வலமிருந்து இடம் என்ன? பஞ்சேந்திரியம். பஞ்சேந்திரியம் அப்படின்னா எங்கேயோ கேள்விப்பட்டேன். பஞ்சுன்னா 5, பஞ்சேந்திரியம். ஏந்திரியம் அப்படின்னா புலன். ஸோ 5 புலன் அப்படிங்கிறத என்னன்னு சொல்லி எழுதலான்னா ஐம்புலன்னு எழுதலாம். பதில் என்ன? ஐம்புலன். ஐம்புலன் அப்படின்னா நம்மளுடைய 5 புலன்கள் என்னென்னு உங்களுக்கு ஞாபகம் வந்ததுன்னா ஓகே. அதாவது மெய், அதாவது தொடு உணர்வு, வாய்னா சுவை டேஸ்ட் பார்க்கறது, கண் வந்து பார்வை பார்க்கறது, மூக்கு வந்து ஸ்மெல் பண்ணுறது, செவி கேட்கிறது. இதை தான் 5 புலன்கள். ஓகே. இதான் பஞ்சேந்திரியம்னு நம்ம சொல்கிறோம். 5 கிழந்த மேலே என்ன? நடிகர் டேஷ் விக்ரம். விக்ரம் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா சியான் விக்ரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் சேது படத்தில் சியான்கு ஒரு கேரக்டர் நடிச்சிருந்தாரு, அதுலேருந்து அவர் சியான் விக்ரம்னு சொல்கிறாங்க. அந்த படம் ஃபேமஸ் ஆனதுனால. 6 வலமிருந்து இடம் என்ன? மலையாள நடிகர் மாமன்னன் படத்தில் வில்லன் பகத் பாசில். ஜெயலலிதா படத்துலலாம் ரஜினி கூட நடிச்சிருப்பார்ல, அவர் தான் சொல்கிறாங்க. 12 கீழேருந்து மேலே என்ன? பெருக்களுக்கு எதிர்மாறான கணக்கு.
மல்டிப்ளிகேஷனுக்கு டைரக்ட் ஆப்போசிட்டாக என்ன இருக்குதுன்னு சொன்னால் டிவிஷன் அப்படின்னு சொல்லலாம். பதில் என்ன? வகுத்தல். பதில் என்ன? வகுத்தல். ஓகேங்களா? அப்போ 8 இடமிருந்து வலம் என்ன? இந்த காய் முற்றினால் சந்தைக்கு வருமா? இது பேச்சு வழக்குன்னு சொல்லலாம், பழமொழியும் சொல்லலாம். கத்தரிக்காய் முத்தினா கடத்ததுக்கு வந்து தானே ஆகணும். ஸோ பதில் என்ன? கத்தரிக்காய். கிடைத்ததுங்கிறத சந்தைன்னு சொல்லியிருக்காங்க இங்கே. கத்தரிக்காய். அதாவது பிரச்சனை முத்திச்சுன்னா அது வெளியில் வந்து தானே ஆகணும் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதை வந்து இன்டைரக்ட் பழமொழி. இன்னொரு வார்த்தையும் சொல்லலாம். முழு பூசணிக்காய் சோத்தில் மதிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்கள்ல, அதுவும் இன்னொரு வார்த்தையாக சொல்லுவாங்க. ஓகேங்க. 8 மேலேருந்து கீழே என்ன? கேரளா ஆன்ஸுக்கு இளையராஜாவின் தம்பி. இளையராஜாவுடைய தம்பி யாருன்னு சொல்லுவீங்கன்னா கங்கை அமரன் நம்ம சொல்லுவோம். பதில் என்ன? கங்கை அமரன். ஓகே. அப்போ 9 இடம் வந்து வளம் என்ன? நொங்குன்னு வந்து நினைக்கிறதுக்கு என்ன கேள்வின்னு பார்ப்போம். தென்னை மரம். தென்னை மரத்தை வந்து என்னன்னு கேட்காங்க. தென்னை மரத்தை சுத்தமான தமிழில் தெங்குன்னு சொல்லுவோம். பதில் என்ன? தெங்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ தேங்காய் என்னன்னு சொல்லுவீங்க அப்படின்னு கேட்காங்க. தெங்கங்காய். பதில் என்ன? தெங்கங்காய். நான் உங்களுக்காக இங்கே தனியாக எடுத்து எழுதித்தேன். தெங்கு எழுத்து தெரியாதவங்களுக்காக இங்கூட எழுதேன். தெங்கு, தெங்கங்காய் அப்படின்னு நம்ம தேங்காயை சொல்கிறோம். சுத்தமான தமிழில், இலங்கை தமிழில் இருந்து எல்லாத்துலேயும் நம்ம தெங்கு தான் யூஸ் பண்ணுறோம். புறநானூர்லேயும் தெங்குன்னு தான் யூஸ் பண்ணுறோம். தென்னை மரத்தை இது எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா தெற்குலேருந்து வந்த மரம் அப்படிங்கிறனால தெங்குன்னு சொல்கிறோம். 13 வலம் வந்து இடம் என்ன? மகிழ்ச்சி, உவப்பு, சந்தோஷம், ஆனந்தம், உவகை. ஓகே. ஆல்ரெடி வகை இருந்துச்சு, நம்ம ஊ மட்டும் போட்டோம். சரிங்க. அடுத்த சைடு வரும். 15 இடம் வந்து வலம் என்ன? வட இந்தியாவில் கண்ட ஒரு பண்டைய நாகரிகம். வட இந்தியான்னு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? நம்ம சைடு இப்போ தான் தேடிட்டு இருக்காங்க. சரிங்களா? நம்ம சைடுனா இப்போ தாமிரபரணியில் வந்து ஸோ நம்ம இங்கே தேடிட்டு இருக்க மாதிரி அகழ்வாராய்ச்சி மாதிரி நார்த் இந்தியாவில் வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னு சொல்லுவோம். சிந்து சமவெளி நாகரிகம் ஸ்கூல் புக்கில் படிக்கையில் ஞாபகம் வந்துக்கும். சிந்து சமவெளி நாகரிகம். அதாவது சிந்து இவர் வந்து இந்த டைரெக்ஷனில் என்னென்ன சிட்டி இருந்துச்சு, அங்கங்கே என்ன எந்தெந்த மாதிரி வாழ்க்கை இருந்துச்சு அப்படிங்கிறது. கிமு 3300லேருந்து 1950 வரைக்கும் என்ன வாழ்க்கை அவங்களுடைய இதை பற்றி கண்டுபிடிக்கிறதுக்கு. அதில் தான் ஹரப்பா, மொகஞ்சதாரெலாம் கண்டுபிடிச்சாங்க. ஓகே. 15 மேலேருந்து கீழே என்ன? கல்லில் வடிப்பது. கல்லில் செய்வது. கல்லில் சிற்பி வடிப்பது என்ன? சிலை இல்லைன்னா என்னன்னு சொல்லலாம்? சிற்பம். ஓகே. 16 மேலேருந்து கீழே என்னன்னு பார்க்கலாமா? நடிகர் ஷோ நடத்திய பத்திரிகை. நடிகர் ஷோன்னா ராமசாமி அவர்கள் நடத்திய பத்திரிகை என்னென்னா துக்ளக். துக்ளக் வந்து 1970 ஆரம்பிச்சதுன்னு நினைக்கிறேன். 20 வலமிருந்து இடம் என்ன? இழப்பினால் ஏற்படும் துயரம். அதை வார்த்தையில் சொல்லலாம். சோகம். இங்கே வந்து என்னன்னு சொல்கிறோம்? துக்கம். சரிங்களா? 19 கீழேருந்து மேலே என்ன? உலக நடப்பு தெரியாதவன். நல்லது கெட்டது தெரியாதவன். அவன் ரொம்ப வெகுளி, பாவம், வெகுளியான பையன், ஒன்றுமே தெரியாத பையன். ஸோ 18 இடம் வந்து வலம் என்ன? கூ வந்து சரியான செக் பண்ணி பார்ப்போம். அருவிகள் நிறைந்த இடம். ஃபால்ஸில் நிறைய ஃபால்ஸ் இருக்கக்கூடிய இடம் என்னன்னு சொல்லலாம்னா குற்றாலம் வாட்டர் ஃபால்ஸ். குற்றாலமில் என்னென்ன அருவிலாம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மெயின் ஃபால்ஸ் சொல்லுவீங்க, பழைய குற்றாலம் சொல்லுவீங்க, புலி அருவி சொல்லுவீங்க, சிச்சருவி சொல்லுவீங்க. இது எல்லாமே குளிக்கக்கூடிய அருவி. 5 அருவி சொல்லலாம். நான் எப்போவுமே 5 சொல்லிட்டேன். ஓகேங்களா? 5 அருவி 5 கிளையாக விழுது, அது தனி. இது போக இப்போதைக்கு பெர்மிட் இல்லாத அருவி செண்பாகாதேவி அருவி, புலி அருவி. செண்பாதேவி வந்து செண்பாதேவி அம்மன் கும்பிட்றதுக்கு மட்டும்தான் அலோவ் பண்ணுறாங்க. தேன் அருவிக்கு நம்ம அலோவ் பண்ணவே மாட்டாங்க.
ஓகே 22 கீழேருந்து மேலே என்ன. இது போக இன்னொரு விஐபி ஃபால்ஸ் ஒன்று உண்டுங்க குற்றாலத்துக்குள்ள. அந்த எக்கோ பார்க்குக்குள்ளே இருக்கும். யாரெல்லாம் போயிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். 22 கீழேருந்து மேலே என்ன. காற்றிலிருந்து மின்சாரம் எடுக்கும் முறை. காற்றில் இருந்து ஃபேன் மாதிரி வச்சு எடுப்பாங்கள்ல, அது என்னன்னு சொல்கிறாங்க? விண்டு மில், அதாவது காற்றாலை அப்படின்னு சொல்லலாம். பதில் என்ன? காற்றாலை. ஓகே, அப்போ 21 இடமிருந்து வளம் என்னன்னு பார்க்கலாமா? உணவு, ஃபுட்டு, சாப்பாடு, அன்னம், ஆகாரம்னு இங்கே சொல்லலாம். இருக்கு ஆல்ரெடி, ஆகாரம். சரிங்க. அப்போ 17 கீழேருந்து மேலே என்னன்னு பார்க்கலாமா? சிங்கம் ஒரு ராசி. சிங்கம் இதில் வந்து ஒரு ராசி இருக்குது அப்படின்னா அது என்ன ராசின்னு கேட்காங்க? சிம்மம். ஓகேங்களா? சரிங்க. 10 இடமிருந்து வளம் என்னன்னு பார்க்கலாமா? பாஷை, லாங்குவேஜ். லாங்குவேஜ் வந்து வேறு என்னன்னு சொல்லலாம்? மொழின்னு சொல்லலாம். மொழின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா 10 கீழேருந்து மேலே சால்வ் ஆகுதுங்க. திருமணத்தில் கொடுக்கப்படும் அன்பளிப்பு பணம். இதை வந்து என்னன்னு சொல்கிறாங்க? மொய். மொய் எழுத வந்தாங்க, மொய் கொடுக்க வந்தாங்கன்னு சொல்லுவாங்க. கடைசி கேள்விங்க. 14 கீழேருந்து மேலே என்ன. கோட்டையை சுற்றிய நீர் அரண். பழைய காலத்தில் கோட்டையை சுற்றி உள்ள யாரும் வந்துடக்கூடாதுங்கிறக்காண்டி பெரிய அளவு தண்ணி தேக்கி அதில் முதல்ல எல்லாம் போட்டிருப்பாங்கன்னு படத்தில் பார்ப்போம்ல. சரிங்க. கடைசி கேள்வி 14 கீழேருந்து மேலே என்னன்னு பார்ப்போம். 14 கோட்டையை சுற்றிய நீர் அரணுக்கு நான் இப்போ தான் கேள்வி சொல்லிக்கிட்டு இருந்தேன். அகழி. ஓகேங்க. ஆன்சர்ஸ் எதுவும் தப்பாக சொல்லி டிஸ்கிரைப் பண்ணியிருந்தால் கமெண்டில் கொடுங்க, திருத்திக்கோ. சப்போர்ட் பண்ணி கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. அது போக இன்றைய வார்த்தை விளையாட்டை பார்க்கலாம். தொல்லை சொல்லலாம். ஓகேங்களா? தொலை, அதுக்கப்புறம் ரங்கம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரகம் சொல்லலாம். ஸோ களம் சொல்லலாம், தங்கல் சொல்லலாம். இந்த மாதிரி 15 வேர்ட்ஸ் நீங்கள் கண்டுபிடிங்க. வீடியோ பாஸ் பண்ணி வச்சுட்டு கண்டுபிடிங்கள் வித்தியாசங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மயில் முதல்ல திரும்பி நிற்கி டைரெக்ஷனில். ஓகேங்களா? பிச்சைக்கார பையில் வந்து இந்த கிழிஞ்ச இடமாக இருக்குது. நான் இந்த ஆன்சர் சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் எடிட் பண்ணிக்கோங்க. பிச்சைக்கார கையில் ஆக்சுவலாக ஃபோனே வச்சுருக்காதுங்க. பூக்கொடையில் ஒரு மாலை கம்மியாக இருக்குது. இங்கே ஒரு செருப்பு கம்மியாக இருக்குது, 4 ஆச்சு. ஓகேங்களா? இவர் பையில் டிசைன் ஒன்று வித்தியாசமாக இருக்குது, 5 ஆச்சு. 6வது வித்தியாசம் நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிட்டு கண்டுபிடிங்க. எல்லாமே நான் சொல்ல மாட்டேன். நன்றிங்க.